தமிழர்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கன்னடம், குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம், எங்கே நாடு? வராது. ஆகவே மொழிவழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவ செயல் திட்டம், அதுதான் பிராமண செயல் திட்டம், அதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் அல்டிமேட் செயல் திட்டம், அதி உச்சமான செயல் திட்டம். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்துகிற வரையில் மொழிவழி தேசியம் பேசுகிறவர்களை விட்டு பிடிப்பார்கள். அப்படியே விட்டுரும். அவன் கையில் தான் கயிறு இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பேசி, திமுகவை திட்டியா திட்டு, பெரியாரை திட்டியா திட்டு, அது வீழணும். அவனுக்கு இங்க என்ன the fragmentation of vote bank, வாக்கு வங்கி சிதறடிக்கணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவன் யார் வந்தாலும் நீ கட்சி ஆரம்பி. தமிழ்நாட்டில் நடிகர்களை காட்டினா ஓட்டை பிரிக்க முடியும். யாரெல்லாம் செல்வாக்குள்ள நடிகர்களோ எல்லாத்தையும் தூண்டி விடுவான். போய் ஓட்டு போய் ஒரு கட்சி ஆரம்பி, என்ன திட்டிக்கோ, பணமும் உனக்கு தரேன் என்ன திட்டுறதுக்கு, எவ்வளவு வேணாலும் என்ன பத்தி பேசு, ஆனா நீ ஓட்டை பிரிக்கணும். ஏடிஎம்கேவை முதல்ல பலவீனப்படுத்து, அதை காணாம ஆக்கிட்டா நாங்க செகண்ட் பிளேஸ் வந்துடும் பிஜேபி. அப்புறம் திமுகவா நாங்களான்னு பார்த்தா அவங்களை வீழ்த்திடுவோம். அதன் பிறகு பெரியார் என்கிற சகாப்தமே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விடும். இதுதான் இந்த செயல் திட்டத்துக்கு தான் அண்ணாமலை துணை போகிறார். இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறது.